ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்முன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யேகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. பக்கம் 153. ததோகோக்ரஜ்வலனம் தத் பிரகாசித்வாரா வித்யா சாமர்த்யாத் தத் சேஷகதி அனுஸ்மிருதி யோகாச்ச ஹார்த்த அனுக்ரஹீதः சதாதிகயா ரஷ்மி அனுசாரி நிஷினேதி சேன்ன சம்பந்தஸ்ய யாவத் தேகபாவித் யாவத் தேகபாவித்வாத் தர்ஷயதி ச. ஃபைன். ஸோ இது வந்து சூத்திரமாக ஸ்லோகமானு தெரியல, புரியுதா? சில சமயம் நம்ம சங்கடத்தில் மாட்டிப்போம், புரியுதா? அதுபோல் வியாசரம் மாட்டிக்கிட்டார். அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஸ்லோகம் மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் அவர். ஓகே. ததோ கோதிகரணம். இப்போ 4, 12, 17. தது ஓகா அக்ர ஓகோகர ஓகா அக்ர ஜ்வலனம் தது பிரகாசீத துவாராக வித்யா சாமர்த்யாத் தது சேஷகதி அனுஸ்மிருதி யோகாச்ச ஹார்த்த அனுகிரகீதः சத அதிகயா. இதில் ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்குது. 9வது அதிகரணம். நாம் திருப்பி எங்கே வந்துட்டோம்? ரவுண்ட் த கிளாக் வந்துட்டோம்மா. திருப்பி உபாசகனுக்கு வந்துட்டோம். இதில் நீங்கள் வந்து அட்ஜெக்டிவ் சேர்த்துக்கணும். அஜ்ஞானி உபாசக.
அஜ்ஞானி உபாசகா. இன்னும் அவனுக்கு ஞானம் இருந்துன்னா கிரம முக்திக்கெலாம் போக மாட்டான். இந்த அறிவு மாத்திரம் அவனுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த அறிவுக்கும் சம்பந்தம் மாத்திரம் சப்போஸ் தெரிஞ்சுத்துன்னு வச்சுக்கோ, விடவே மாட்டோம். அந்த குருநாதர் என்ன பண்ணுறாருன்னா, உன்னுடைய சம்பந்தம்தான், உன்னுடையது தான் அப்படி ட்ரை பண்ணுறார். ஆனால் நிறைய மிஸ்கன்செப்ஷனில் நம்ம மாட்டிக்கிட்டதுனால இது என்னதுன்னு ஆக மாட்டேறது. நம்ம சந்திரபாபு நாயுடு மாதிரி சப்போர்ட் பண்ணுற மொழிய புரியுதா, அந்த அதோட யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒன்றும் ஆக முடியல. ஒரே பார்ட்டிக்குள்ளே வர முடியல, வெளி பார்ட்டி, ஆனால் சப்போர்ட் பண்ணலாம். புரியுதா. இன்னும் நம்ம வேதாந்தத்துக்குள்ள 2 விதமாக இருக்குது. யோகி ஆதித்யநாத் மாதிரி டோட்டலாக ஓன் பண்ணி செய்கிறது, நம்ம பார்ட்டிடா அப்படின்னு. இல்லை சந்திரபாபு நாயுடு மாதிரி அவன் பார்ட்டிடா, நீ எந்த பார்ட்டிடா அப்படின்றது கேட்குறது வியாசர். புரியுதா. நான் 2 பார்ட்டியும் அப்படி சில சமயம் பார்ட்டி சேர்ந்துப்பேன், சில சமயம் வெளியில் வந்துடுவேன். நான் இது நம்ம டாக்டர் ஐயா மாதிரி எப்போ வேணால் சேர்ந்துப்பேன், எப்போ வேணால் வெளியில் வந்துப்பேன். அங்கே எப்படி தேருதான்னு பார்ப்பேன் நான். அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு பல நேரத்தில் தோற்று போயிடுச்சு. இப்படின்னா ஜெயிக்கிற மாதிரி வரும், தோற்று போயிடும். சரி தோற்று போயிடுச்சு, இந்த தடவை இவங்ககிட்ட சேரக்கூடாதுன்னு சொல்லுவான், அந்த பார்ட்டி ஜெயிச்சிடும். கடவுள் வாழை அளந்து தான் வச்சுருக்காரு. இப்போதா நான் ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் இருக்கல்ல, இதெல்லாம் வெளியிலேருந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். ஓகே இப்படி இருக்கியா, நீ இப்படி பண்ணுறியா, பகவான் ஒரு இடத்துல ஒரு மாதிரி வச்சுருக்காரு. புரியுதா. ஒரு தடவை கலைஞர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஜெயிச்சுட்டன்னு முடிவு பண்ணிட்டார். அவர் எலெக்ஷன் ரிசல்ட் வரல, வெற்றி போஸ்டர்லாம் அடிச்சிட்டார். எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கு, கிராமம் வரைக்கும் போயிடுச்சு அந்த போஸ்டர். டக்குன்னு ராத்திரி அப்படியே ஒட்டினான் அப்படின்னு. செம்மையாக தோற்று போயிட்டார். செம்மன்னா அப்படி ஒரு இது. அந்த இதுலேருந்து அவர் வேறு வழி இல்லாமல் அவர் காருக்கு முன்னாடி எவனுமே வழி விட மாட்டான். நேற்று வரைக்கும் சிஎம் அண்ணா அறிவாலயம் இருக்குல்ல, அங்கேருந்து வராரு காரில். முன்னாடிலாம் ஆரன் அடிச்சு இதெல்லாம் ஒரு பந்தாலாம் இருக்கல, அதுக்கு நாமே பரவாயில்லப்பா, நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி போவோம். இந்த போஸ்ட்டு இருக்கிறவனுக்கு தான் ப்ராப்ளம். ஒரே நேரத்தில் அப்படியே புரோட்டோக்காலில் இருப்பான், இன்னொரு நாள் பார்த்தா பரிதாபமாக இருப்பான். அவர் அப்படி தான் இப்போ வீட்டுக்கு பரிதாபமாக கோபாலபுரத்துக்கு போனார். புரியுதா. இதெல்லாம் பசுமையான நினைவுகள். புரியுதா. இதெல்லாம் கற்றுக்கணும். நிறைய சம்பவங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறது. புரியுதா. சமஷ்டியில் நடக்கிறதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம கற்றுட்டு அடாப்ட் பண்ணிக்கணும் நம்ம. புரியுறதா. இது ஒரு விஷயம். இது பெரிய ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குல்ல. என்னென்னா இதில் அஜ்ஞானியோட உபாசகனுடைய மரண காலத்தை பற்றி திருப்பி கொண்டு வர்றார். உத்கிராந்தி 1+5 அதிகரணம். அப்புறம் இந்த அதிகரணத்தில் 1லேருந்து 11 வரைக்கும் உள்ள சூத்திரத்துக்கு பிறகு நம்ம இப்போ 17வது சூத்திரத்தில் ஜாயின் பண்ணிக்கிறோம். நடுவில் நமக்கு வேண்டாத அந்த அஜ்ஞானி பய, அந்த ஞானி பய நடுவில் வந்துட்டான். புரியுதா. இப்போ அந்த 6, 7, 8க்கு பிறகு 9வது அதிகரணம் இந்த அஜ்ஞானி ஜீவாவை பற்றி வருது. உத்கிராந்தி அஜ்ஞானி அல்லது விஞ்ஞானி. உங்களுக்கு அஜ்ஞானி பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, விஞ்ஞானி போட்டுக்கலாம். அவனும் அஜ்ஞானி தானே, அதனால் அது போட்டுக்கலாம். விசேஷ ஞானி, அவன் விசேஷ அஜ்ஞானி விஞ்ஞானி. நீ இனிமேல் சங்கேத பரிசீலனை சொல்லணும், நீ பெரிய விஞ்ஞானிடா, நீ பெரிய விஞ்ஞானி அப்படி சொல்லணும். ஆனால் நமக்கு தான் புரியணும், அஜ்ஞானி பயலை அப்படின்னு. இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் நேம் இதெல்லாம். புரியுதா. அவனுக்கு விஞ்ஞானினா ஒரு பெருமையாக இருக்கும். புரியுதா. ஆனால் நமக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு இதுவாக இருக்கான்னு. புரியுறதா. இப்போ மெஜாரிட்டி ஜீவர்களுக்கு நான் ஏன் பிறந்தேன்றது தெரியாமையே செத்து போயிடுறான். எதுக்குடா பிறந்தனே அப்படின்னு கேட்டால் திருன்னு முழிப்பான். அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி அர்த்த காமத்துக்கு சொல்லுவான். சரி, அர்த்த காமத்தையாவது கம்ப்ளீட் பண்ணுறானான்னு பார்த்தா அதுவும் இன்கம்ப்ளீட்டு. கொஞ்சம் பேர் தர்மத்துக்கு வந்துடுவான், அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறவனாக இருப்பான். இந்த தர்மத்துக்கு வந்திருக்கான் பாரு, அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுற லைஃப். இப்படிதான் இந்த அர்த்தத்திலே காமத்தில் இருக்கான்ல,
அவன் வந்து இன்னும் மோட்சம் அடைஞ்ச மாதிரி இருப்பான். ஆனால் தர்மத்தில் இருக்கிறவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். ஹரிச்சந்திர பணத்தெல்லாம் எரிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா தர்மத்தில் இருக்கான் அவன். இப்போ புரியுறதில்ல? அப்போது தர்மத்தில் இருக்கிறது கஷ்டமான விஷயம். அதில் தான் தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்கிறான். புரியுது? ஏன் அவன் சொல்கிறான்னா அவனால் முடியல, அதனால் எல்லாரையும் சேர்த்துக்கிறான். வாழர்ந்த நரி. புரியுதா? அதனால் எல்லாருமே விஷயத்தோடு தான் பண்ணுறாங்க. அப்படி தர்மத்தில் வந்து போராடி அங்கே வந்து என்னுடைய ஈகோலாம் சப்ரஸ்ட் பண்ணணும், நியூட்ரு பண்ணணும், பண்ணி ஞானத்துக்கு லிஃப்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி புருஷார்த்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அதில் நம்ம வந்து எதில் வரணுன்றதை இது பண்ணணும். இதை பண்ணிட்டா நம்ம கிரம முக்திக்கு பிரம்மலோகத்தில் போய் ஜீவன் முக்தன்னு ஆகுவான். உபாசகனுடைய உபாசனை எல்லாருடைய ஹிருதயத்திலையும் 101 நாடி இருக்குது. நாடினா நர்வ்ஸ் கிடையாது, நரம்பு இருக்கு இல்லையா? அதுவே நம்ம நர்ஸுக்கு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல பிடிச்சி ஊசி போடுவா, சாரிண்ணா சாரின்னு அந்த நரம்பை சில பேர் நிஜமாகவே கஷ்டப்படுவான் அந்த நரம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த நரம்பில் ஊசி போடணும். இப்போ புரியுதுதா? எனக்கு ஊசி போட்டான் ஒருத்தன். அந்த மாதிரிலாம் யாருக்கும் வரக்கூடாது. மாட்டு ஊசி அது. இங்கே இது எலும்பு இருக்கு இல்லையா, இங்கே ஒரு எலும்பு இருக்கு இல்லையா, தொட்டுப்பார், அந்த எலும்புக்குள்ளே ஊசி போட்டான். மஜ்ஜைக்குள்ளே போகிறது அந்த ஊசி. பார்த்தா அது இப்படி இருக்கும், இந்த சினிமாலாம் காட்டுற மாதிரி இப்படி இருக்கும். டூப்ளிகேட் ஊசி இல்லை, அது பெரிய ஊசி. அது அதை வந்து எலும்பில் சொருகணும். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ சதையை தாண்டி, தோலை தாண்டி, சதையை தாண்டி எலும்புக்குள்ளே சொருகி அப்புறம் அந்த ஊசியை போடணும். டாக்டருக்கும் கஷ்டம், பேஷண்ட்டுக்கும் கஷ்டம். கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா, அட்டம்ப்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அவருக்கும் கஷ்டமாயிடும். புரியுதா? என்கிட்ட கேட்டார் மயில் வாங்கினேன் டாக்டர். புரியுதா? அதுலேருந்து அவர் சிஷியன் ஆகிட்டார், பக்தன் ஆகிட்டார். சிஷியனில் பக்தன் ஆகிட்டார். சிஷியன்னு கிளாஸுக்கு வந்துருப்பார்ல, பக்தன் ஆகிட்டார் அவர். இப்போ கூட என்ன சொன்னாலும் கேட்பார் அவர். அந்த மாதிரி பக்தன் ஆகிட்டார் அவர். ஏன்னா அவருடைய சர்வீஸ்லேயே இந்த மாதிரி ஆடாமல் கையை கொடுத்தவன் ஒருத்தன் தானா. நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன், எவ்வளோ நேரம் பண்ணுங்க? அது மேட்ரு ஆஃப் 5 to 3 minutes அப்படின்னு. சரி, நான் வந்து அட்வான்ஸாகவே கொடுத்துட்றேன், 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டார். யுவர் மைண்டை டைவர்ட் பண்ணணும். இந்த டாக்டரு, ஆயுர்வேத டாக்டர் ஏன் வரலன்னு மைண்டில் போட்டோம்னு வச்சுக்கோ, இந்த கையாவது காலாவது வராது. ஏன் இந்த பையன் ஒழுங்காக வந்தானே, கடைசி நேரத்தில் வராமல் போயிட்டானே அப்படின்னு நீ ஒரு விஷயம் வந்து டாஸ்க்கு விஸ்க்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் மறந்து போயிடும். புரியுது உங்களுக்கு டெக்னிக்கு? இப்படி வரணும். உங்களுடைய கஷ்டங்கள், இது ஃபிசிக்கலாக கஷ்டம் இருக்குல்ல, அப்போ வேறு ஒன்றுத்தை நீங்கள் கொண்டு வந்துடணும். மைண்டில் கொண்டு வந்துட்டால் இது வந்து இதுவாகிடும். இந்த ராஜ் வரல அப்படின்னா மைண்ட் ஒரே இதுவாகும், கோபமாக வரும். இப்போ தான் ஸ்வீட்லாம் கொடுத்து சிஷியன் ஆனன்னு சொன்னால் நடுப்பயணில் நடாந்திரமாக போயிட்டானே, அப்படிலாம் வந்து மைண்டு வந்து ஓடிகிட்டே இருக்கும். மைண்டு ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட் வீல், அது ஓடிகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு இது தெரியாது, இந்த மறந்து போயிடும். அவனை நினைக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. புரியுதா? இது ஒரு சாதாரண விஷயமா. அப்போது உனக்கு துக்கத்திலேயே பெரிய துக்கமாக நீ வச்சுக்கணும். அப்போ இந்த துக்கம் வந்து பெயின் வந்து இல்லாமல் போயிடும். புரியுதா உனக்கு? இதுதான் ரொம்ப சிம்பிள் டெக்னிக். 5 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு விஷயம். இது போட்ட உடனே நானும் அசையாமல் இருந்தனால அவர் வந்து பக்தன் ஆகிட்டார். புரியுதா? அப்புறம் விவேகானந்தா ஜெயந்திக்கு 2 lakhs கொடுங்க அப்படின்னு அன்னதானத்துக்கு கொடுத்துட்டாரு. எப்பயுமே டாக்டருக்கு தான் பைசா பிடுங்குவாங்க, நான் வந்து டாக்டர்கிட்ட பைசா. நம்ம வித்தியாசம், நம்மளை தொட்டாலே ஆபத்து, தொடாமல் அப்படியே போயிடணும். அதுதான் உத்தமம். புரியுதா? இது ஒரு கிரம முக்தி.
101 நாடியில் சதாதிகயா, சதாத்து அதிகயா அப்படின்னா 100ல் ஃபஸ்ட்டு, 100ல் ஃபஸ்ட்டு 101. அது வந்து சுஷ்முனா நாடி. அந்த சுஷ்முனா நாடியில் உபாசகன் ட்ராவல் பண்ணி போகிறான். அப்போது இந்த நர்வ்ஸ் வேறு, நாடி வேறு. நம்மக்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நாடி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த உபநாடிலாம் சேர்த்திங்கன்னா 70 crores நாடி இருக்குது பாடிக்குள்ளே, பின்னி பிணைஞ்சிருக்கிறது. நம்ம மெயினாக ஹிருதயத்தில் இருக்கிற 101 நாடி மாத்திரம் இருக்கும். அதுக்குள்ளே சப்டிவிஷன் நிறைய இருக்குது. புரியுறதா? நம்ம அப்போ சொல்லும்போது அந்த 70-80 கோடி தான் நம்ம நாட்டில் ஜனத்தொகை இருந்தது யோகா எடுக்கும்போது. இப்போ 140 கோடி ஆகிடுச்சு. அதுக்கான நாடி மாத்திரக்கூடாது. நான் சொல்கிறது, நமக்கு நாட்டிலையும் ஆக்டிவாக இல்லை, பாடியும் ஆக்டிவாக இல்லை. புரியுறதா? இந்த நாடி எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு, இப்போ எவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களோ அது போல் 100 மடங்கு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யோகா அற்புதமான அபியாசம். யோகா பண்ண 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 நீ என்ன பண்ணுவேன்னா, நம்ம இவர் இருக்கார் பாரு, ஐயங்கார் ஒருத்தர் இருந்தார 90 வயசில் அப்படியே பிகேஎஸ் ஐயங்கார் 90 வயசுலேயே அவர் ஸ்மார்ட்டாக பண்ணுவார், ஓடுவார். ஓகே, ஒரு இது அரை ட்ராயர் ஒன்று போட்டிருப்பார், டிஃப்ரெண்ட்டான ட்ராயர். அது வந்து எம்என் நம்பியார் போடுவார் வில்லனா. இப்போ அதில் போட்டு அது வந்து அந்த ஆளோட கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. புரியுதா? ஒருத்தர் கற்றுக்கணும். அப்படியே பராக்கு பார்க்கக்கூடாது. யார்கிட்டலாம் எங்கெல்லாம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். புரியுதா? அப்படின்னா நீ வந்து ஸ்மார்ட் ஆகிடுவ நீ. புரியுதா? அப்படி இந்த நாடி சிஸ்டம் வந்து அடாப்ட் நீங்கள் ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா சோம்பலே வராது. இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, யோகா பண்ணினால் நாடியெல்லாம் ஆக்டிவ். இது பண்ணணும். கை காலெலாம் இப்படி தூக்கணும் மெதுவாக, நடுவில் ஓம்லாம் சொல்லி கொடுத்தல அதெல்லாம் பண்ணணும். ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் நீ பண்ணுற வேலைக்கு 2 மணி நேரம் பண்ணணும். புரியுதா? ஆனால் 2 மணி நேரம் நீ மாத்திரம் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன ஒர்க் பண்ணுறியோ அது 100 மடங்கு ஒர்க்கு பண்ண முடியும். ஆனால் 2 மணி நேரம் நம்மளால் போட முடியாது. புரியுதா? இப்போ சாப்பிட்டா தான் எனர்ஜி ஆகும். சாப்பிட்டா எனர்ஜி ஆகும். ஆனால் சாப்பிட முடியாத அளவுக்கு எனர்ஜி போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிட முடியாது. சாப்பிட்டா எனர்ஜி ஆகும், சாப்பிட முடியாத அளவுக்கு எனர்ஜி போயிடுச்சுன்னா சாப்பாடு முன்னாடி இருந்தாலும் சாப்பிட முடியாது. புரியுது? இப்போ நமக்கு வந்து எனர்ஜி பேட்டர்ன் வந்து கொடுத்தா கூட நம்ம அதை தாண்டிட்டோம். புரியுதா? ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யோகா பண்ணுறது அளவுக்கு நமக்கு வந்து கர்மா எங்கேயோ போயிட்டோம், நம்ம கடந்து போயிட்டோம். முன்னாடி கர்மா இருந்தால் யோகா இருந்தால் கூட லேதுண்டே லேதோ அப்படியே இருக்கிற ஏற்கனவே தாத்தம் பாட்டன் சொத்து இருக்குல்ல, அந்த மாதிரி ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்க சொத்து அதில் ஓடின்னு இருக்கு வண்டி. புரியுதா? அப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா நீ யோகா பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும். புரியுதா? 101 நாடி இருக்குது. சதம்ச ஏகாச்ச ஹிருதஸ்ய நாட்டியா கட்டோபனிஷத்து 2:3:16 அதில் சொல்கிறது பாரு. வேதம் சொல்லாத விஷயமே இல்லை. கட்டோபனிஷத்தில் 2:3:16 101 நாடு ஹிருதயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறது. உன்னுடைய சயின்ஸ் புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லு, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது சூக்ஷ்மமாக இருக்காது. நாடி வந்து அதிசூக்ஷ்மமாக இருக்கிறது. நான் நெரூர் போயிருந்தேன். போயிருந்தால் அங்கே ஒரு சுவாமியை வந்து ஒருத்தன் வந்தால் நாடி இப்படி பார்த்து டக்குன்னு சொல்லிட்டான், உங்களுக்கு உடம்புல இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி இல்லைல்ல, அவன் சேலத்துலேருந்து கரெக்டாக வந்தான், அப்படியே பார்த்தான், அதெல்லாம் சொல்லிட்டான். எப்படி சொல்கிற அப்படின்னு அவர் பேச மாட்டார் சுவாமி, மௌனசாமி. ஓகே, எழுதி காட்டினார். எப்படி சொல்கிறேன்? நாடி சுவாமி, நாடினா நர்வ்ஸா அப்படின்னு, அதுக்கு தாண்டினது யோகா அப்படின்னு புரியுது. இப்போ நாடி லெவலுக்கு போகணும் நம்ம.
ஓகே, நோய் நாடி, நோய் முதல் நாடி. எப்படி சொல்லியிருக்காங்க எல்லாம், எவ்வளோ பெரிய டெக்னிக்கல்லேருந்து வந்திருக்கோம். பிருகதாரண்யம் 4:4-2 சஷ்டோவா மூர்த்தோனாவா அந்நேப்பியவா ஷரீர தேசப்பியா. உபாசகன் சுஷ்மண நாடியில் போகிறான், ஸ்ரோத்திர நாடி வழியாக போகிறான், சுஷ்மண நாடி வழியாக போகிறான், வெளியேறுகிறான். அப்போது பிருகதாரண்யம் வந்து கட்டோபனிஷத்து அஜ்ஞானி உபாசகனை குறிப்பிடுறது. 4:4-2 பிருகதாரண்யத்தில் மந்திரத்தில் எல்லா விதமான அஜ்ஞானிகளை பற்றி சொல்கிறது. கண்ணு வழியாக இருக்கிற நாடியில் போயிடுவான் சாதாரண ஆள், ஸ்ரோத்ரிய நாடி அது வழியாக போயிடுவான். புரியுதா? அந்த மாதிரி நம்ம மற்ற 100 நாடி இருக்கு இல்லையா, மற்ற ஜனங்கள்லாம் சாதாரண ஜனங்கள்லாம் அந்த நாடி வழியாக போயிடுவாங்க. அப்போ உபாசகன் யாரோ அவன் தான் பிரம்மரந்திரத்தில் போவான், சுஷ்மண நாடியில் போவான். அதுதான் உங்களுக்கு இடக்கலை பிங்கலை அப்படிலாம் போட்டு கோயிலில் போனீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு கோயில் இருக்குது காசி விஸ்வநாதர் கோயில்னு. அதை தாண்டி உள்ளர போனீங்கன்னா கோயிலுக்குள்ளே கார்னரில் அங்கே ஒரு பாம்பு கோயில் இருக்குது. புரியுதா? அந்த பாம்பு கோயிலுக்கு இந்திராணி அம்மா 1,00,000 ரூபாய் கொடுத்து இது பண்ணான், புனருத்தாரணம். ஏன்னா அவன் பையனுக்கு பேர் அந்த பேர் வச்சுருக்கான். புரியுதா? அதனால் அந்த எல்லாம் ஒரு அபிமானம் தான். சும்மா கொடுத்துருவாங்களா ஒருத்தர், ஒரு ஏதோ ஒரு அபிமானம் இருக்கும். அதில் இடகலை பிங்கலை இருக்கும். புரியுதா? அப்போ உனக்கு இந்த ஆசனம் ஒன்று இருக்குது, இப்படி இப்படி பிணைஞ்சு காலை பண்ணுறது கருடாசன். பாம்புக்கு ஆப்போசிட்டு, பாம்பை குத்திட்டு போய்டும் கருடன். புரியுதா? அப்போ கருடாசன் பண்ணேன்னா பாம்பு பயம் போயிடும். புரியுறதா? அப்படி பண்ணு. இப்போ டான்ஸ்லேயே உனக்கு இப்போ இவா வந்திருக்கான், டான்ஸர் வந்திருக்கான். உனக்கு திடீர்னு பிரீத் வேணும்னு வச்சுக்கோ, கருடாசன் அப்படி நிற்கிறான். நீங்கள் நடுநடுவில் டான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரில் நிற்பாங்க, அது பிரீத்துக்காக. அந்த இடத்துல தான் எல்லோரும் கை தட்டுவான். புரியுதா? சூப்பர் சூப்பர்னு. புரியுதா? டபுள் பர்பஸ் ஆச்சு. இவளுக்கு மூச்சு வாங்கிறது இதுவாகிடும், அப்புறம் பப்ளிக்குக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடும். எல்லாம் ஒரு நம்ம பெரியவங்க எல்லாமே பெரிய ஆள் தான் எல்லாருமே. சரி, அப்போ இந்த மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கு. இதில் சாந்தோக்கிய கடோபனிஷத்து முக்கியமான சொல்கிறது அஜ்ஞானி கிரமமுக்தி அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கு. ஓகே, ரெண்டாவது கருத்து கிடையாது. இப்போ நம்ம சூத்திரத்துக்குள்ளே போவோம். புரியுதா? தது ஓக அக்ரஜ்வலனம், தது ஓகாக்ரஜ்வலனம். ததுன்றது என்ன? ததுன்றது லோடட் ஜீவா. அதில் இந்திரியங்கள்லாம் அடக்கி பிராணம்லாம் அடக்கி அந்த மூச்சரோடு இருக்க தேஜகா இன்னொரு பேர். அந்த தேஜகா, அந்த ஜீவா ஓகஹ. ஓகஹ ஓகஹன்னா இருப்பிடம், ஆயத்தனம். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க இல்லையா, ஒரு வீட்டில் இருக்கீங்க இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்களே. பாம்பு கூட புத்தூருக்கு உனக்கும் ஏதாவது ஒரு வீடு இருக்கும்ல, வாடகை வீடோ சொந்த வீடோ ஏதோ ஒரு வீட்டில் இருப்பேன் நீ. புரியுதா? அந்த வீடு சப்போஸ் சொந்த வீடு ஆகிட்டுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த வீட்டுக்கு தகுந்தா போல் நம்ம மாற்றிக்கணும் நம்மளை. வாடகை வீடுன்னா நம்ம வீடை மாற்றிடலாம். இது பிடிக்கலையா, இந்த இடம் பிடிக்கலடா, வேறு வீடை மாற்றுறா அப்படின்னு. புரியுதா? அப்போ வாடகை வீடு சுலபமா இதுன்னு. அதுக்கு தான் சொந்த வீடு ஒன்று கட்டிட்டு அதை வாடகை விட்டுட்டு கொஞ்சம் புத்தி இருந்தால் நம்ம ஆனந்தமாக இருக்கலாம் வாழ்க்கையில். புரியுறதா? தது ஓகோக்கிரக ஜுவலனம். தது ஓக்ககனா ஜீவாவினுடைய இருப்பிடம் ஹிருதயம். ஓகே, ததோ கோஹோ. அந்த ஹிருதயம், அந்த ஹிருதயத்தினுடைய இது சாதாரணமாக ஹிருதயம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. தது ஓகோக்கர ஜோலனம் அப்படின்னு சுற்றி வளைச்சி போடுறாரு பாரு. அதுதான் இந்த சூத்திரம் பெருசாகிடுச்சு. புரியுதா? ஹிருதயம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஹிருதயத்தினுடைய நுனியில் நாடி சிஸ்டம் இருக்குது.
அது பிரகாசமாகிறது. ஜொலனம்னா பிரில்லியன்ட் லைட். ஓகே, பிரில்லியன்ட் லைட். ஹிருதய அக்ர பிரகாசத்தே. ஓகே, இது எங்கே இருக்கிறது? பிரகதாரண்யம் 4:4-2. ஏதஸ்ய ஹிருதஸ்ச அக்ரம் பிரத்யோதத. எல்லாமே பிரமாணத்தில் இருக்குது. புரியுதா? 4:4-2 பிரகதாரண்யம். அதனால தான் நான் சொன்னேன், இது லாஸ்ட்டு கிளாஸில் வேறு சொல்கிறேன். சாந்தோக்கிய புக்கும் இந்த பிரகதாரண்ய புக்கும் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா பிரம்மசூத்திரத்தை என்ஜாய் பண்ணலாம். புரியுதா? நீ கடகடன்னு எழுத முடியாது. புரியுதா? அந்த புக்கை வாங்கி வச்சுக்கணும். புரியுதா? இந்த புக்கு நான் வாங்கிட்டேன் அப்படி சொல்கிறவங்க யார்? அவங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். பாருங்க, ஆசுதோஷானந்த பண்ணியிருக்காரு. புரியுதா? ராமகிருஷ்ணா மட்டன் ஆசுதோஷானந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அரை முழம் துணியை கட்டிட்டு திருவண்ணாமலையில் தனியாக இருக்கார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டு, எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சுவாமி, அதனால் தனியாக இருக்கேன் நான். புரியுதா? அவர் இதெல்லாம் அறிவு. அந்த அறிவை எனக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க சுவாமி அப்படின்னு. ஓகோக்குற ஜொலனம். ஓகே, அப்போ பிரத்யோதத அப்படின்னா பிரகாசமாக உள்ளது. வியாசாச்சாரியர் அதுக்கான சொல்லு ஜொலனம். ஜொலனம்னா பிரில்லியன்ட் லைட். அடுத்த சொல்லு தது பிரகாசி துவாரா. துவாரானா இங்கே ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே அந்த வழியில் போனோம். உங்கள் வீட்டுக்கு இந்த வழியாக தான் போனோம். ஏக்க துவாரா, ஒரே துவாரம் தான் இருக்கிறது. புரியுதா? ஆனால் நம்ம உயிர் போகிறதுக்கு 101 துவாரம் இருக்குது. புரியுதா? கண்ட பக்கம்லாம் வழி வச்சுருக்கான். புரியுதா? அதனால தான் யமதர்மனுக்கு ப்ராப்ளமே வராது. டக்குன்னு அவனுக்கு ஆயுசு படிச்சுன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு பக்கம் இழுத்துருவான். ஒரே துவாரம்னா அவருக்கும் கஷ்டமாயிடும். புரியுதா? தது ஜுவலனம், ஒளிர்கின்ற அந்த நாடி பிரகாசித துவாரா. நாடி துவாரா வாசல் பாதை 1000 வாசல் இதயம், சிலர் வருவார் சிலர் போவார். அப்படி ஒரு பாட்டு இருக்குது. பாட்டெல்லாம் மறந்து போச்சு. ஓகே, அது செம்ம டோனு. அவன் ஒரு ஆள் பிபிஎஸ்ஸோ யார், அவன் அது ஒரு குரல். ஓகே, வித்தியாசமாக இருந்தால் ஒரு குரல் ஆகிடுது. புரியுதா? அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்வீட் குரலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மாதிரி குரல்றது வித்தியாசமான குரல். மற்றவங்களாம் அப்படி பாட முடியாது எவனுமே. அதில் ஒரு இது பாடுவாங்க. அந்த பாட்டு பாடும்போது உனக்கு இதுவும் ஞாபகம் இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கரெக்டாக சொல்லலாம். எவனோ வரான் எவனோ போகிறான், 1000 வாசல் இதயம். புரியுறதா? இந்த பியூட்டிஃபுல் பாட்டு அதெல்லாம். ஆமாம், இது 1000 வாசல் இதயம். அந்த பாட்டு அது. ஓகே, 1000 வாசல் இதயம். அதில் யாரோ இப்படி வருவானா அப்படி போவானா உணர்ந்து பாட்டிருக்கான் கண்ணதாசன். அதெல்லாம் கண்ணதாசன் கவி. ஓகே, இர்ரெலவெண்ட்டு. ஓகே, எது ரெலவெண்ட்டு? சுஷ்மனா நாடி ரெலவெண்ட்டு. ஓகே, இது சொல்லிவிட்டு பிருகதாரண்ய மந்திரத்தில் எல்லாமே பிரமாணம். ஓகே, பிரத்யோதத தேன பிரத்யோ தேனைஷ ஜலனம் பிரகாசித்வாரா ஸ்ருதி வாக்கியம். நெக்ஸ்ட் சொல் ஆர்த்த அனுகிரீதா. ஆர்த்தன என்ன? ஹிருதய கமலவாசி. நம்முடைய ஹிருதயத்தில் உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ பகவான் பரந்தாமன் இருக்கிறான். புரியுதா? எது பார்க்கடல் பரந்தாமன் எங்கே இருக்கான்? சாஸ்திராலயத்தில் இருக்கிறான். புரியுதா? சமஷ்டியில். அதுக்கப்புறம் வெஸ்டில் எங்கே இருக்கிறான்? இங்கே இருக்கிறான். ஓகே, இங்கே இருக்கிறான். அதனால தான் இப்படி தொட்டால் ஒன்று, இப்படி தொட்டால் ஒன்று சொல்லியிருக்கேன் நான். இப்படி தொட்டு இதை சொன்னால் இதம் இதம் க்ஷேத்திரம், இதம் க்ஷேத்ரஜ்ஞா. இங்கே தான் ஈஸ்வரன் இருக்கான். புரியுதா? ஹிருதயத்தில் இருக்கணும். நமக்கு முதல்ல ஹிருதயம்தான் வலிக்கும். புரியுதா? இது நல்லா பண்ணு. அப்போ ஹிருதய கமலவாசி ஈஸ்வரகா ஹிருத் ஹிருதயா ஆர்த்தகா இருப்பிடம். ஓகே, அப்போ உபனிஷத்து வாக்கியப்படி ஹிருதயஹாகாசம் அப்படின்றது தகரஹாசம் அப்படி சொல்ல. இங்கே ஈஸ்வரன் இருக்கான், இங்கே பகவான் இருக்கான். புரியுதா? உள்ளத்தில் இருக்கான்.
இப்படிதான் அந்த உள்ளத்தில் இருக்கிற பகவானை வச்சுட்டு அர்ஜுன மாதிரி புலம்பக்கூடாது. முன்னாடி எனக்கு ஒருத்துக்கவே முடியாத விஷயம் என்னென்னா, முன்னாடி கிருஷ்ணர் இருக்கார், தேர் தட்டில் உட்காந்து அழுதா என்ன அர்த்தம்? நானாக கிருஷ்ணராக இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த உள்ளரை போய் ஒரு பலன்னு மறிச்சு எந்திரா. நாம் மனுஷி கிருஷ்ணன் தானே, அவர் வந்து அவதார கிருஷ்ணன். அவருக்கு விஷயம் முன்ன பின்னாலாம் தெரியும். முதல்ல வாமிட் பண்ண விடணும், புரியுதா? அப்படியே முழு அத்தியாயம் அதுக்காக கொடுக்குறாரு பாரு பகவான். ஃபுல்லாக சொல்கிறாரு, எந்த சலனம் இல்லாமல் இப்படியே பார்க்குறாரு. அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரொம்ப பேசுகிறோமோ அப்படி வருது. அங்கே ஈஸ்வரன் இருக்கான், நம்மக்கிட்டே இருக்கான் ஈஸ்வரன். பார்த்த சாரதி, புரியுதா? அவன் தான் சாரதி. அனுகிரீத, அந்த ஹிருதயத்தில் உள்ள ஈஸ்வரன் உபாசகனை அருள் பாலிக்கிறான், ஆசீர்வதிக்கிறான், அனுகிரகம் பண்ணுகிறான். பகவான் அனுகிரகம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, புரியுதா? சதகாதிகயா 100+1 101. அங்கே வந்து உபாசகா நிஷ்காதி நிஷ்கிராமதி, சுஷ்முலா நாடி வழியாக அவன் போகிறான். இதில் என்ன விஷயம்னா, முக்கியமான விஷயம், இந்த போகிறான உபாசகன் சாமானியப்பட்டவன் இல்லை. ஏன்? அவனுக்கு ஈஸ்வர பலம் இருக்குது, புரியுறதா? அதனால் ஸ்ட்ராங்காக இருப்பான். நீங்கள் போய் வேலூர் அம்மாவை போய் பாருங்கள், அவர் சோகமாகவும் இருப்பார், எதுலேயே தங்கமாக இருக்கும். அவர் கை காலெல்லாம் வந்து மஞ்சளாக இருக்கும். ஏன்? எப்போ பார்த்தாலும் மஞ்சளை தொட்டு பூஜை பண்ணிகிட்டே இருப்பார், அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். அவர் பண்ணுற மாதிரி நீ ஒரு நாள் பண்ணின்னு வச்சுக்கோ, மறுநாள் கை காலுக்கெல்லாம் இது ஆயின்மெண்ட் போட்டிருப்பேன், வலிக்கும். அதுக்கு பேர் தபஸு. அதுப்பா இப்படி போடுறாரு, பெரிய ஆள் ஆகிடுறாரு. நீ தான் ஒரு நாள் முழுக்க போட்டு பாரு. இப்படி இல்லை, நான் பூந்தி கொடுக்குறேனே கும்பலில் ஒரு 1000 பேருக்கு, அதே போல் நீ பூந்தி ஒரு நாள் கொடுத்துப்பாரு. என்னை சீட்டை மாற்றிட்டு இனிமேல் உங்களை தான் விடப்போறேன் நான். இப்போதா பூந்தி கொடுக்குறதெல்லாம் இனிமேல் சாஸ்திர இடத்துல வருது இல்லை, உட்காரு நீ பூந்தி கொடு அப்படின்னு. இங்கெல்லாம் வலிக்கும், எங்கெங்கெல்லாம் வலிக்கும், புரியுதா? அவன் வந்து முட்டி மோதின்னு இருப்பான், இந்த பக்கம் ஒரு 10 பேர் கச்சன்னு இருக்கான். ஓகே பா, அதெல்லாம் நீ உன்னால் உனக்கு பொறுத்துக்கவே முடியாது. அதெல்லாம் ஒரு ஆனந்தமாக இருக்கும். நடுவில் வந்து பேசிட்டு விடுவான், ஜி சௌக்கியமா ஜி அப்படின்னு அவன் வேறு சொல்லுவான். அப்புறம் நீங்கள் எங்கள் ஊருக்கு வரீங்களா ஜி, அவன் வேறு சொல்லுவான். புரியுதா? நீ என்னை சுற்றி எப்படி இருக்குன்றது நீ பார்த்ததே இல்லை நீ. அதெல்லாம் அது உள்ள வேறு கேட்பான் உரிமையோட, எனக்கு தெரிஞ்சாச்சு, யாருக்கு தெரியுதுல? அதானே, ஆமாம்மா. இங்கே பாரு, நான் யார் தெரியுதா நீ தெரியுதாலாம் கேட்காத. வீட்டில் அம்மாவெல்லாம் விசாரிச்சு சொல்லு, நான் வீட்டில் எல்லாரையும் விசாரிச்சு சொல்லு. சொல்கிறேன் ஜி, கண்டிப்பாக சொல்கிறேங்க ஜி அப்படின்னு. அப்போ சதாதிகயாக 101 நாடில் போகிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா? வித்யா சாமர்த்தியாத். வித்யான்றது இங்கே வந்து சகுண பிரம்ம ஈஸ்வரா. ஓகே, சாமர்த்தியன்றது சக்திமான் பலவான். அப்புறம்தான் இவன் இந்த இஷ்ட தெய்வ உபாசனையினால பெரிய ஆற்றலை படைத்தவன். அதுக்கு தான் பாரு பெல் அடிக்குது, பாரு அடிக்குதுல்ல, இவ்வளோ நேரம் அடிச்சதா. அதனால் இந்த அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் கேட்க முடியலன்னா பகவானே இந்த இது சொல்லி கொடுத்துருக்கல விஸ்வரூப பாராயணம், அதை வந்து ஒரு 100 தடவை சொல்லிடு. பக்கத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கோ, புரியுறதுல? ஆமாம், 100 நாள்லாம் இல்லை, 100 தடவை இப்படி 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 திறந்து அப்பப்போ அடுத்த ஸ்லோகம் சொல்லு, இப்படி டெமோ பண்ணி காட்டுறேன் நான். அந்த மாதிரி இவனுக்கு பேராற்றல் வந்துடுது. இந்த உபாசகன் தெய்வத்தையே கும்பிடுறதுனால நமக்கு
இவர் வந்து ஈஸ்வரன்கிட்ட போயிட்டுனா ரேஷனல் திங்கிங் போயிடுவார். கிளாஸுக்கு வந்தாருன்னா இதுக்கு இது உபாசனைக்கு போயிடுவார். புரியுதா? தனியாக இருந்தால் சோகத்தில் போயிடுவார். மொத்தத்துக்கு தேரலைன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் ஏதாவது ஒன்றுத்தை பிடிச்சிக்கோ. தது சேஷ கதி அனுஸ்மிருதி யோகாத். இந்த புண்ணிய பலத்தினால சுஷ்மன நாடிக்கு வந்து புஷ் பண்ணி அவனை வந்து ஜீவனை தள்ளுறதான். இவனுடைய புண்ணிய பலத்தினால நிறைய பல நாடு இருக்குல்ல, வேறு எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போயிட்டான்னா உனக்கு வந்து மேலே இருக்குன்னா புஷ் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? கீழே வந்து பாத்ரூமில் இப்படி திறந்து விடுவேன் அந்த டேப்பை, அது இப்படி கொட்டும். ஆனால் மேலே கொட்டுறதுக்கு, மேலே ஏற்றுறதுக்கு அதுக்கு மோட்டர் வச்சு பண்ணணும். புரியுதா? புஷ் பண்ணி. எந்த புஷ் பண்ணு? புண்ணிய பலம். அன்னதானத்தை கொடுக்கணும். 107வது கேம்புக்கு அன்னதானம் இருக்குது. அப்புறம் இதுக்கு பேர் என்ன, எங்கள் இதுக்கு போகிறோமே 108வது கேம்ப்பு ரிஷிகேஷுக்கு, அங்கெல்லாம் சன்னியாசிகள்லாம் கொடுக்க போகிறோம். அதெல்லாம் கொடுக்கணும். புரியுதா? ஒன்றுமே இல்லைன்னா ஒரு வலையில் வச்சு கொடுக்கணும். நான் வீட்டில் எப்படி செலவு பண்ணுறோமோ அதே போல் இது கொடுக்கணும். ஏன்னா இன்னொரு தடவை வராது. நீ இப்போ உனக்கு பணம் வரும்போது நான் திருப்பி போவேனா ரிஷிகேஷுக்கு? அதெல்லாம் போக முடியாது. கொடுக்குறதெல்லாம் இப்போயே எடுத்து கொடுத்தோன்னு இப்போயே எடுத்து வச்சுக்கணும். புரியுறதா? தேங்க்யூ. இப்போ வித்யா சாமர்த்தியாத்தாத் தது சேஷகதி அனுஸ்மிருதி யோகாத். புண்ணிய பலத்தினால புஷ் பண்ணி இவன் வந்து பிரம்மரந்திரத்துக்கு போகிறான். அனுஸ்மிருத்தின்னா நாட்டு மனுஸ்மிருதி. இங்கே அனுஸ்மிருத்தினா தியானம், உபாசனை, கதினா மார்க்கம், பாதை. ஓகே, வியாசர் என்ன சொல்கிறாருன்னா, ஈஸ்வர உபாசனை பண்ணுறதோட இது ஒரு புது கருத்து. ஈஸ்வர உபாசனையோடு சேர்ந்து அங்கே உபாசனை பண்ணணும். அங்கே உபாசனை என்ன? அதோட ஜாயின் டுகெதர். எதை ஜாயின் டுகெதர்? இவன் போக வேண்டிய பாதை இருக்கு இல்லையா, கதி, அந்த கதிக்கு வேண்டிய உபாசனையும் பண்ணுறான். நீங்கள் எப்பவுமே இந்த டபுள் டக்கரில் வேலை பண்ணணும். புரியுதா? சடனாக வந்து ரிஷிகேஷில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. உடனே போய் அந்த கிருஷ்ணரை அப்படி முறைச்சி பார்த்தேன். என்ன கதையா விளையாடுறேன்னு 750 தடவை விஸ்வரூப பாராயணம் பண்ணுறோம், என்ன சடனாக இப்படி வந்து ஒரு குண்டு போடுற அப்படின்னு. இருடா தம்பி, பொறு அப்படி சொல்லி உடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டார். வித்தின் 4-5 hours எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டார். புரியுதா? இப்போ நம்மலாம் 1 to 1. இப்போ புரியுதா? பகவானா உங்ககிட்ட எப்படி பேசுகிறேன்னா அப்படி தான் பகவான்கிட்டே பேசுவேன். புரியுதா? பண்ணலை அவ்வளோதான். அவர் 777 இது விஸ்வரூப பாராயணம். புரியுதா? அதனால் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதனால் அந்த தைரியம் இருக்குது. அவன்கிட்ட கேட்டால் எல்லாமே நடக்கும், எல்லாமே கொடுப்பான். புரியுதா? நான் அப்பப்போ இப்படி நீட்டுனா பராசக்தி கொடுப்பாள்னு இது வரைக்கும் உண்மையாக இருக்குது. எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறான். அந்த சுவாமிஜி வந்து முக்கியமான சுவாமிஜி வந்து, நீங்கள் மகா யஜ்ஜம் பண்ணுறீங்க சுவாமி நீங்கள் அப்படின்னு. நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பரிசு மழை கொடுக்க போகிறேன் அப்படி சொல்கிறேன். அப்பாப்பா, நீங்கள் பரிசு மழை கொடுக்குறதுனால அவங்களாம் ஷைனிங் ஆகிடுவாங்க சுவாமி அப்படி. அவரும் பதில் நேற்றுக்கு நல்லா பேசி முடிச்சுட்டோம். அது மொத்தத்துக்கு நீங்கள் 300 பேர் வரீங்கன்னு சொல்கிறீங்க, அதானே? கடைசியில் அது நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருடைய டைரியில் 130 பேர் தான் குறித்து வச்சுருந்தார். அடாப்பா, மீதி பேரில் எங்கே நிற்கிறது? அதனால் 300 பேர் அவர் வாயிலே வர சொல்லுவார். ஆக மொத்தமாக 300 பேர்ன்றீங்க. ஆமாம் சுவாமி, 300 பேர். 300க்கு தான் எல்லா கணக்கும் பண்ணிட்டு இருப்போம். புரியுறதா? அது வந்து விஷயம். சேஷன்றது ஈஸ்வர தியானம், கதி மார்க்கத்தையும் இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ ஈஸ்வர உபாசனா சம்பந்த மார்க்கா தது சேஷ கதி அனுஸ்மிருத்தேகே யோகாத் விதி. புரியுதா? மார்க்க விதி, ரூலு. ஓகே, இந்த சுக்ல கதி வந்து சாதாரணமாக இருக்கிறது. ஈஸ்வர உபாசனையோடு அந்த பாதையை ஸ்பெஷல் ரூட்டாக மாற்றுறோம். பூம்புகார்லேருந்து கருணாநிதி வந்தார். புரியுதா? அவன் என்ன பண்ணால், அந்த மொத்தமாக வந்து என்ன 25 கிலோமீட்டர் இன்னும், அது சீர்காழிக்கும் அந்த இதுக்கும் பூம்புகாருக்கும்
புரியுதா? அவன் வந்து 15 நிமிஷத்தில் ரோடு போட்டான். எப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு ஒரு இன்ஜினியர். இந்த 25 கிலோமீட்டருக்குல்ல 25 இன்ஜினியர் வச்சு 25 குரூப்பை வச்சு 1 கிலோமீட்டருக்கு ஒரு குரூப்பு டக்குன்னு போட்டு முடிச்சிட்டான். 1/2 ஹவரில் அவர் சல்லுன்னு வரார். அது சிஎம். புரியுதா? நெக்ஸ்ட்டு சேர்க்கிற சொல்லு. அது இதுக்கு பெரிய அர்த்தம். இந்த ஒரு சின்ன ஒரே ஒரு எழுத்தாக இருக்கு இல்லையா, இது என்னன்னா உபாசகனுடைய ஈஸ்வர தியானத்தோட அதனுடைய மார்க்கம் இருக்கு இல்லையா, அந்த பாதை உபாசனையும் சேர்த்து கொள்ள வேண்டிய அங்க தியானத்தையும் சேர்த்துக்க வேண்டியதை அப்படின்னு போட்டுட்டார். ஓகே, கன்க்ளூஷன் இவ்வளோ பெரிய ஸ்லோகமாக இருக்க சூத்திரமாக, அதுக்கு என்ன கன்க்ளூஷன் சொல்கிறீங்க அப்படின்னா, கன்க்ளூஷன் ரொம்ப சின்னது, ஆனால் பெருசாக சூத்திரம் இருக்குது. கன்க்ளூஷன் என்ன? உபாசகன் சுஷ்மனா நாடி மூலமாக அந்த வழியாக சென்று பிரம்மலோகத்தை அடைந்து கிரமமுக்தியை அடைகிறான். இவ்வளோ தான். இவ்வளோ நேரம் பேசணும்ல, ஒன்றுமே புரியலன்னா கூட யாரோ உபாசகனா அவன் வந்து கிரமமுக்தியை அடைவானா பிரம்மலோகத்தில் போய். அவ்வளோ புரிஞ்சால் போகிறோம். புரியுதா? நீ எப்பவுமே வந்து ஒரு இது என்ன சொல்கிறது, ஆப்ஜெக்டாக பார்க்குறது. உபாசகனும் ஆப்ஜெக்டாக பார்க்குறது, சுவாமிஜியும் ஆப்ஜெக்டாக பார்க்குறது, கிளாஸையும் ஆப்ஜெக்டாக பார்க்குறது. ஆனால் நீ செய்கிற கர்மம் மாத்திரம் சப்ஜெக்டாக பார்க்குறது. கர்மத்தை வந்து ஆப்ஜெக்டாக பார்க்கணும், சுவாமியை வந்து சப்ஜெக்டாக பார்க்கணும், கிளாஸை வந்து சப்ஜெக்டாக பார்க்கணும். கிளாஸை சப்ஜெக்டாக பார்க்கணும், கர்மத்தை ஆப்ஜெக்டாக பார்க்கணும். புரியுதா? மாற்றி பண்ணக்கூடாது. மாற்றி பண்ணால் சம்சாரமாக இருக்கும். 10வது அதிகரணம் ரஷ்மி அதிகரணம். இது ரொம்ப சின்னது, முடிச்சுடலாம். 4:2:18 அது சொல்கிற ரஷ்மி அனுசாரி. ரஷ்மி அனுசாரி 2 சூத்திரம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து என்ன சொல்கிறோம்னா, இந்த ட்ராவல் ஜீவா, ஸ்பெஷல் ஜீவா, அஜ்ஞானி உபாசக ஜீவா, உத்கிராந்தி கதி பற்றின விஷயத்தை சொல்கிறது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பாடி இங்கே ப்ரிப்பரேஷன் ஆஃப் கதி. இந்த ரூட்டில் போகிறோம்ல, அந்த ரூட் நான் வந்து சில சமயம் வந்து சில பேரை முன்னாடி அனுப்புவேன். எப்படி இருக்குது பார்த்துட்டு வாடா, போகலாமா, ப்ரோட்டோக்கால். போய் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு இந்த ரூட்டு போகலாமா, அந்த ரூட்டு நிறைய பேர் இப்படியா சொல்லுவான். நான் இப்படிதா. ஆனால் ஆற்காடு ரோடு மாத்திரம் யார் சொன்னாலும் நான் அந்த பக்கம் போக மாட்டேன். அது ஒரு ட்ரெடிஷ்னல் ரோடு. அது ஒரு 50-60 வருஷம் ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்சர்களோடு இருக்கிற ரோடு, பிரதிபந்தங்கள் இருக்கிற ரோடு. புரியுதா? அந்த ரோட்டில் நீ முன்னாடி போயிருக்கா தெரியல, நீ தான் இப்போ தான் சுண்ணுவேன். புரியுதா? அவன் அந்த காலத்துலேருந்து அப்படியே தான் வச்சுருக்கான் அந்த ரோடை. ஏன்னா அது ஆற்காடு ரோடு. ஆற்காடு இவர் வந்தார், ஆற்காடு வீரப்பனில் நவாப் வந்த ரோடு, துலுக்கம் வந்த ரோடு. புரியுதா? அதெல்லாம் மாற்றணும். ஆட்சி மாறிச்சுன்னா எல்லாம் மாறும். புரியுதா? இப்போ இதில் 2 சூத்திரம் இருக்குது. ரஷ்மி அனுசாரியில் 2 சூத்திரம் இருக்கிறது. இங்கே வந்து ட்ராவல் ஜீவா, ஸ்பெஷல் ஜீவா பற்றி சொல்கிறது. இங்கே என்ன பியூட்டிஃபுல்லாக பாருங்க, இந்த நாடிக்கும் மேலே இருக்க சூரிய பகவானுக்கும் கனெக்ஷன். ஹிருதயத்தில் இருக்கிற நாடிக்கும் மேலே இருக்க சூரிய பகவானுக்கும் நாடி. இந்த நாடி வழியாக வெளியே போகிறான் இல்லையா, இந்த ஜீவா உள்ளே வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறான். ட்ராவல் பண்ணி ஹிருதயத்தில் வரான். ஹிருதயத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஈஸ்வரனோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு டைம் அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு, காஃபி டைம், அதுபோல் ஈஸ்வர டைம், அப்படி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் டைம் ஆச்சுன்னா கிளம்பிடுவான். கிளம்பும் போது பிரம்மரந்திரத்தை வழியாக இந்த வெளியில் போகிறான் இல்லையா, அப்படி போகும்போது ரஷ்மி, கிரணம், கதிர், அந்த இது இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, கதிர், அந்த சூரிய கதிரோட லிங்க் பண்ணி சூரிய பிம்பத்தை பிரம்மலோகத்தை போய் அடையிறான். பியூட்டிஃபுல். ஓகே, அந்த ரூட் இருக்குல்ல, சூரியன் ரூட்டு கலர்ஃபுல் ரூட்டு. அது ரெட்டாக இருக்கும், ரெட்டிஷ் எல்லோவாக இருக்கும், ஓகே, ப்ளூவாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே எல்லாம் சொல்கிறது விப்ஜியார். ஓகே, அதனால் 8-6-1 மந்திரம் சாந்தோக்கியம்.
சொல்கிறது அதையா ஏத ஹிருதயஸ்ய நாட்டியகா, ஹிருதயத்திலிருந்து நாட்டியகா. நாட்டியன்னா நாட்டிய கல்யாணி நாட்டியம் இல்லை, புரியுதா? நாட்டியன்னா நாடி, புரியுதா? இந்த நாடி பிங்களஸ்ய திஷ்டந்தி சுக்லஸ்ய நீலஸ்ய பீதஸ்ய லோகிதஸ்ய இத்யசௌ வா ஆதித்யஹா பிங்கள ஏஷ சுக்குல ஏஷ நீல ஏஷ பீத ஏஷ லோகித. 2 தடவை படிச்சிருக்கோம். அதுலேருந்து என்னென்னா, இதயத்தில் இருக்கிற நாடிகள் அந்த நுண்ணியமானவை, ரொம்ப சட்லஸ்ட்டு. ஓகே, நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இந்த டெலஸ்கோப்பு எல்லாம் என்ன கோப்பு, மைக்ரோஸ்கோப்லாம் பார்க்க முடியாது. இந்த நாடியை மைக்ரோஸ்கோப்லேயே பார்க்க முடியாது. சப்போஸ் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டேன்னா அது என்னது? ஸ்தூலம், புரியுதா? மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறது ஸ்தூலம், இது சூக்ஷ்மம். எந்த ஸ்கோப்பும் கிடையாது, ஆர்எஸ் ஸ்கோப் கூட உதவாது, புரியுதா? ஓகே, அது ஹோப்லெஸ். இதயத்தினுடைய நாடி ரொம்ப சட்லஸ்ட்டு, நுண்ணியமானவை. அது எப்படி இருக்குன்னா, சிவப்பு கலந்த ஒரு மஞ்சள், வெள்ளை, நீலம், மஞ்சள், சிவப்பு நிறத்தில் இருக்கின்றன. அதே போலவே அங்கே தெரிகின்ற சூரியனிலும் சிகப்பு கலந்த மஞ்சளாக, வெண்ணிறமாக, நீலமாக, மஞ்சளாக, சிவப்பாக தெரிகிறது. இப்போ ஏன் கலைஞர் வந்து மஞ்சள் துண்டு போட்டார் தெரியுது உங்களுக்கு? அவர் வேத பிரமாணத்தை உள்ளவர், வெளியில் தான் சொல்ல மாட்டார். அவங்கெல்லாம் வந்து ஹிந்தி படிப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் மற்றவனுக்கு கொடுத்துட்டு அது இது அரசியல் பண்ண முடியாது, புரியுறதா? அவர் இப்படி கிளம்பி போகும்போது அங்கே வந்து இவர் கிருஷ்ணருக்கு இருக்கார், அவர் பீதாம்பரதாரி, புரியுதா? அவர் போகும்போது அந்த ஒரு சில்க்கு மஞ்சள் துண்டு வச்சுருப்பார், புரியுதா? அதை நழுவு விடுவார் நைஸாக. அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்தோடனே அந்த கிருஷ்ணர் இருப்பார், இதை மெதுவாக நழுவு விடுவார். நழுவு வரும்போது கீழே வந்து அப்படி தொட்டு இப்படி இப்படி போட்டுப்பார். அதான் சாமி கும்பிட்றது கூட வெளிப்படையாக முடியல அந்த ஆளுக்கு, பாவம். அவ்வளோ பாவம், பிராரப்தம் இல்லை, புரியுதா? புருஷார்த்தத்தில் பண்ணின பாவம். நான் வந்து முதல் மரியாதை வாங்கிட்டு போயிட்டேன் இந்த தஞ்சாவூர் கோயிலில் 1000வது வருஷத்துக்கு. ஆனால் அவர் தான் சிஎம், அதனால தான் நமக்கும் அவருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. டிஎம்கே காரில் போனேன் நான், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நேராக உள்ளே விட்டான். அதனால் ஸ்பீடாக போயிட்டேன். ஒரே கும்பல், 1000வது வருஷம்னா இன்னும் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கும்பல் இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து டிஎம்கே சம்மந்தப்பட்ட ஆள் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணிங்க. நேராக போனால் அந்த ஐயருக்கும் இவர் திமுக வந்து ஸ்பெஷலாக அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு, அது திமுக சாமி போல இருக்கு. ஸ்வாகத்தம் பண்ணி அந்த முதல் மரியாதை எப்படி தொடுவாங்களே, அதை வந்து அர்ச்சனை தட்டை கொடுத்து பேர் ராசி எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி, நமக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லி, அப்புறம் நீங்களும் தம்பிலாம் நீங்களும் வாங்க கூட வந்தீங்களா, எல்லாத்தையும் தொட்டுக்குங்க அப்படி சொல்லிட்டு, நமக்கு எப்போயுமே ராமானுஜர் மாதிரி வாழ்க்கையில் விவகாரத்தில் தான் எல்லாருக்கும் அது. அப்போ 1000வது வருஷத்தினுடைய முதல் மரியாதை சிஎம்முக்கு இல்லை, சிஎம் காரில் போனவனுக்கு போகிறதா. இதுக்கெல்லாம் ஒரு மச்சம் வேணும், புரியுதா? அதெல்லாம் ஆனந்தகிரி என்ன சொல்கிறாருன்னா, நாடின்றது அன்னரசையேன பூர்ணா, இதில் கலர்ஸ் எல்லாம் இருக்கும். சங்கரர் சொல்கிறாரு, சங்கரர் வந்து ஆயுர்வேதத்தில் பெஸ்ட் பர்சன், அவர் ஸ்காலர், அவர் புரியுதா? அதனால தான் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், கேரளாக்காரர் வேறு, அதனால் வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் வெவ்வேறு கலரில் இருக்கான் பாடியில். இந்த கலரை வச்சு இந்த இது சொல்லிடுவாங்க, இவன் வாதம், இவன் பித்தம், இவன் வந்து பைத்தியம், அது இல்லை பைத்தியம் இல்லை கபம் அப்படின்னு, புரியுறதா? அந்த மாதிரி 3 விஷயமாக சொல்கிறது. எப்படி சொல்கிறாரு வெவ்வேறு கலர்ஸ் இருக்கிறது அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த உபநிஷத்தில் இருக்குது. சாந்தோக்கியம் 8:6:1 அதையா ஏதா ஹிருதயஸ்ய நாட்டிய தாக பிங்களஸ்ய திஷ்டந்தி சுக்லஸ்ய நீலஸ்ய பீதஸ்ய லோகிதஸ்ய இத்யசௌ ஆதித்யா பிங்கள ஏஷ, ஆதித்யன சூரியன், ஆதித்யாபி
பிங்கள ஏஷ சுக்லகா ஏஷ நீலகா ஏஷ பீத்தகா ஏஷ லோகிதா. அப்போ இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்கிறது. புரியுதா? அப்போ இந்த ரஷ்மி வழியாக புரியுதா, அந்த இது இருக்கு இல்லையா சூரிய கிரணம், அந்த கிரணம் வழியாக அவன் ட்ராவல் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போய் கிரமமுக்தியை அடைகிறான். எத்தனை அழகாக இருக்கிறது. ஓகே, அப்போ அதுதான் 7 கலர்ஸ் விப்ஜிஆர்லாம் சொல்கிறது. புரியுதா? நம்மால் அப்போவே சொல்லிட்டான், இதெல்லாம் அப்போவே சொல்லிட்டான், வேதத்தில் இருக்கிறது. புரியுதா? அதனால தான் சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா 108 பேர் சேர்ந்து 108 சூரிய நமஸ்காரம் ஒரு யோகா தினத்தில் முடிச்சிட்டோம். அதோடு போகிறோம், வயசாகிறதுல அதெல்லாம் சூரியனை பார்த்து இப்படி நமஸ்காரம் பண்ணால் போகிறோம், தேவதே வா அப்படின்னு. தேவதையே வான்னா சுந்தரி தேவதா வரா. புரியுதா? அதனால் சோலார் டிஸ்க்கு சூரிய ரஷ்மி நீளமாக இருக்கிறதான். ஓகே, 862. ஓகே, தது யதா மகாபத ஆததகா. ஓகே, அது வாஜ்பாயோடைய நாற்கரம் மாதிரி, புரியுதா, 4 ரோடு மாதிரி பெரிய பாதை பண்ணி கொடுக்குறானா இந்த இவன் போகிறதுக்கு. யார்? இந்த உபாசகன் போகிறதுக்கு. ஹைவேஸில் போனால் எப்படி இருக்கும்? அப்படி சல்லுன்னு வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம், எவனும் குறுக்க வர மாட்டான். இது தடுத்துருக்கோம், அது தடுத்துருக்கோம், நம்ம பாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஓட்டக்கூடாது, நடுவில் பள்ளம் தோண்டி வச்சுருப்பான். அப்போ சென்னை டு ஹரித்வார் கனெக்ஷன் பியூட்டிஃபுல். இங்கே வண்டியை அமுத்தணும்னா ஹரித்வாரில் போய் நிற்கும். அந்த மாதிரி ஒரு நம்ம இவர் இருக்கார், நாக்பூர்கார், நல்ல கட்காரி. அவருக்கு ராத்திரிலாம் ரோடு தான் தெரியும் போல இருக்குது. இப்போ சார்தாம் ரோடு இப்போ நீங்கள் வரப்போகிறீங்க, இதுக்கே பத்ரிநாத் இன்னும் சின்ன ரோடு, ஒத்த ரோட்டில் போயிருக்கோம். காரணம் தப்பினா மரணம், அப்படி இருந்த ரோடை டபுள் ரோடாக ஆக்கியிருக்காரு. சார்தாம் முழுக்க டபுள் ரோடாக ஆக்கியிருக்காரு. மனுஷன் என்ன வேலை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம நன்றியற்ற ஜென்மம் புரியாது போல இருக்கு. இந்த சூரிய பிம்பம் கனெக்டட் டு உபாசக ஜீவா. அப்போ வியாசருடைய வெரி வெரி லெவல் மல்டி கலர்ஸ் சூரிய ரஷ்மி ஹிருதய நாடி டு சூரிய பிம்பம் வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த பிரம்மலோகத்துக்கு போய் அவன் கிரமமுக்தியை அடையிறான் அப்படி சொன்னார். சாந்தோக்கிய 8:6-5 அது எத்திர ஏதத்து அஸ்மாத்து சரீராத் உத்கிராமந்தி அத்தை அத்தை ஏத்தைரைவ ரஷ்மிபிஹி ஊர்துவ மார்க ரமதே. இந்த ரஷ்மி இப்போ புரியுதா? இப்போ ரஷ்மின்னு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, ஓகே, பல மின்னல் மாதிரி இருப்பான், மின்னல் கொடி அப்படிலாம் போடுவான்ல, அதுதான் ரஷ்மின்னு பேர். நான் ரஷ்மி வீட்டுக்கு போயிருந்தேன் நான் அமெரிக்காவில். ஓகே, லக்ஷ்மி இல்லை ஒன்று 861 862 865 இதெல்லாம் பிரமாண வார்த்தைகள். ஓகே, அப்படி சொல்லி 4:2:18 ரஷ்மி அண்டு அனுசாரி. ரஷ்மின்னா சூரிய உதயம், அனுசாரின்னா அதை அனுசரித்து போகிறது, அதில் பிரதிஜ்ஞா பண்ணுறது உபனிஷத்து. 19வது மந்திரம் இதே போல் தான், ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லி இருக்கிறது, அதை முடிச்சுடுவோம். அது என்னன்னா, நிஷி நேதி சேன்ன சம்பத்தஸ்ய யாவத் தேக பாவித்வாத் தர்ஷயதி. அந்த ராத்திரி தேவதைக்கு பேர் என்ன? நிஷா. ஏன்? நிஷியில் இருக்கிறதுனால, நிஷிலேருந்து நிஷா. நிஷினா நடுநிசி அப்படி சொல்கிறோம்ல, ராத்திரி. ந இது சே, இது பூர்வபக்ஷம், இது வரைக்கும் உள்ளது பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறேன்னா, ந சம்பந்தஸ்ய தர்ஷயதி சித்தாந்தம். ஓகே, பூர்வபக்ஷி அனைத்து உபாசகர்களும் சூரிய ரஷ்மி மூலம் பிரம்மலோகம் சென்று கிரமமுக்தி அடைவதில்லை. இது அவனுடைய வாதம். காரணம், சில உபாசகர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாரும் பிரம்மலோகத்துக்கு போக மாட்டாங்க. யார் சொல்கிறா? பூர்வபக்ஷி சொல்கிறான். ஏன்? அது காரணம் சொல்கிறான், எல்லாருமே போகிறதில்ல. ஏன்னா சிலது ராத்திரி செத்து போகுது, சிலது பகலில் செத்து போகுது, சிலது கிருஷ்ணபக்ஷத்தில் செத்து போகுது, சிலது சுக்லபக்ஷத்தில் செத்து போகுது,
சிலது தட்சிணாயனத்தில் செதுவோம், சிலது உத்தராயணத்தில் செதுவோம். காலம் அங்கே ஒரு கணக்கு இருக்குது. அதனால் நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு எல்லோரும் அப்படியே கிரம முக்தி அடைவாங்க, அப்படி வியாசாச்சாரியரை அப்படிலாம் டகுல் விடாதீங்க அப்படின்ற. இது யார் சொல்கிறது? பூர்வபக்ஷி. அப்போ இதுக்கு வேறையாக தான் வியாசர் சொல்லி ஆகணும் இல்லையா? அப்போது ஏன் அப்படி சொல்கிறான் இந்த பூர்வபக்ஷி? ராத்திரியில் சூரியோட ரஷ்மி கிடையாது, புரியுதா? எப்படி போவான்? ராத்திரியில் செத்து போயிட்டேன்னா ரஷ்மி அங்கே இருக்கும், புரியுதா? அதனால் வெயிட் பண்ணி காலையில் போனோம். எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டா பாரு. நம்ம நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு, ஸ்கூலு காலேஜ் மாணவர்களுக்கு முதல்ல எது ராத்திரி எது பகல்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் உஜ்ஜயினிக்கு போனோம். உஜ்ஜயினியில் போயிட்டு மறுநாள் இது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. ஓகே, அது சிவராஜ் அவர் பேர் என்ன, சிஎம் இருந்தார். சிவராஜ் சவுக்கான் தான் இல்லை, சிவராத்திரிக்காக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தான் மகா சிவராத்திரி. மறுநாள் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரிக்கு முன்னாடி நாள் ராத்திரி 11:30 மணி. முதல் நாள் மகா சிவராத்திரிக்கு முன்னாடி இருக்கிற ராத்திரி 11:30 மணி. அந்த கடையில் மகாகாலுக்கு பக்கத்தில் கூட்டம் அல மோதுறது. அங்கே சுட 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 தோசை போடுறான், சப்பாத்தி போடுறான். அவன் 12 மணிக்கு வந்துட போகிறதுல, 12 மணிக்கு வந்துட போகுது. 12 மணிக்கு வந்ததுன்னா சிவராத்திரி ஆரம்பமா? எப்படி ராத்திரி ஆரம்பிச்சிருது, பகல் ஆரம்பிச்சிருது இல்லை, மகாசிவராத்திரி வந்துடுது, டேட்டு வந்துடுது. ஆடா பாவி, மகாகாலே காலத்துக்கு இப்படி இர்ரெஸ்பெக்ட் கொடுக்குறானே. அதனால் அரை மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டுட்டான் எல்லாரும். தண்ணி குடிச்சு இப்படி பண்ணி உள்ளே அமுத்திட்டான். மகாசிவராத்திரி கரெக்டாக கொண்டாடு. அவங்க மகாசிவராத்திரிக்கு உபவாசம் என்ன, நம்ம ஒவ்வொரு ராத்திரிக்கும் நிறைய சாப்பிடுவோம். இனிமேல் அந்த உஜ்ஜயினி மகாகால் மாதிரியே நீலமங்கலம் மகாகால். புரியுறதில்ல? நான் மறுநாள் மத்தியானம் போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டோடனே அந்த அவர் ஒரு சேட்டு, அவர் இன்றைக்கி மகாசிவராத்திரிங்கஞ்சி சாப்பிடக்கூடாது, அதுவும் சுவாமிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்போ சிவா ரொம்ப அழகாக சொன்னார். இந்த சுவாமிகள் நிறைய விரதம்லாம் இருந்து அந்த மகாசிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி அதெல்லாம் கடந்துட்டார் அவர். அதனால் அவர் சாப்பிட்லாம். நீங்கள் நல்லா பண்ணுங்க, நீங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தான். அப்புறம் அவரும் நம்பிட்டான். ஓகே சரி, அவர் எல்லாத்தையும் கடந்தவர் போல இருக்கு அப்படின்னு. அதனால் சூரிய ரஷ்மி எப்போ உனக்கு ராத்திரி பகல் தெரியுதோ அப்போ தான் விஸ்வகுரு பாரதம் வரும். புரியுறதா? இல்லைன்னா வராது. அது வரைக்கும் அவனுக்கு இப்போ ராத்திரி எது பகல். நீங்கள் என்ன இப்படி ஆச்சரியமாக சொல்கிறீங்க? இது பகல், சாயந்தரம் வந்தால் ராத்திரி பகல் தெரியாதா எங்களுக்கு? இப்போ தான் உஜ்ஜயினி உதாரணம் சொல்கிறேன்னே. அரை மணி நேரத்துக்குள்ளே அவன் சப்பாத்தி இதெல்லாம் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. அப்போ அவனுக்கு எப்படி நடு ராத்திரி அவனுக்கு பகல் பிறக்கிறது. உங்கள் ஸ்கூலு பையன், காலேஜ் பையன்கிட்ட கேளுங்க, பகல் எப்போ பிறக்கிறதுன்னு கேளுங்க. உங்களுக்கு தெரியலண்ணா எப்போ பிறக்கிறது? உங்கள் பேத்திக்கு எப்போ பகல் எப்போ பிறக்குது? ராத்திரி 12 மணிக்கு. கேட்டு பாருங்கள், இந்த தடவை போகும்போது கேட்டு பாருங்கள், ஏண்டி எப்போ பகல் பிறக்குதுன்னு. அந்த பரத் பையனுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. பகல் காலையில் தான் பிறக்கும், ராத்திரி தான் பிறக்கும். புரியுதா? ராத்திரி பகல் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வரக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், இது பகல் தான், அது ராத்திரி. நடுவில் இருக்கிறது நடுராத்திரி 12 மணி சொல்கிறானே, அது இங்கிலீஷ்கார பண்ணி தப்பாக மாற்றி வச்சுட்டு போயிடும். அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். நமக்கு இந்த ராகுகாலம் யமகண்டம்லாம் நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல, அது உண்மையான ராகுகாலம் யமகண்டம் இல்லை. ஏன்னா நம்ம அதுதான் டயத்தை மாற்றிட்டோமே. நமக்கு பகல் இல்லை, ராத்திரி இல்லை. ஒரு இன்னோசென்ட்டாக இருந்து அந்த ஒரு வாட்டர் வெற்றிவேல்னு ஒரு படம், அதில் அந்த 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 அம்மாவே அந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துருவா.
விஷத்தில் பால் கொடுப்பா அவன் நினச்சின்னு. ஆனால் அவன் கொடுத்தது விஷம். அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன் நம்ம 75 வருஷமாக படித்து இன்னும் கூட நம்ம வந்து நல்லவங்களாக இருக்கோம்னா அதெல்லாம் பகவானும் பூர்வ ரிஷிகளும் பண்ணின புண்ணியத்தில் நம்ம இருக்கோம். புரியுதா? இதெல்லாம் அடுத்த வரக்கூடிய 25 வருஷத்தில் மாற்றணும். அதுக்கு 37 ஆரம்பிக்கணும். புரியுதா? இப்போயே உங்கள் பையனுக்கெலாம் நம்ம 2020 ஸ்டார்ட் பண்ணிட்டோம் புதிய கல்வி. எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? 2020 கிரகஸ்த புரியலையா? கோவிட் டயத்தில் மோடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். கிரகஸ்த சம்ஸ்கார சிபிர் சமிதி, கிரகஸ்த சம்ஸ்கார சமிதி. வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணும் அப்படி ஒரு லிஸ்ட்டு, ஒரு எப்படி கேம்பில் இப்போ ப்ரோக்ராம் கொடுத்தோமோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம். நாம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். எஜுகேஷனே ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டிலேருந்து எப்படி பண்ணணும்னு. புரியுதா? அது எனக்கு வந்தது அந்த லிஸ்ட்டு கடைப்பிடிச்சேன். அப்படி சொல்கிறவங்க யார் இதில்? கிரகஸ்த சம்ஸ்கார சமிதி. கிரகஸ்த் புரியுதா? அதுக்காக பண்ணினது அது. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம உடனே இந்த அப்படியே அவருக்கு போயிடுது சென்ட்ரலுக்கு. அவர் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டார். புரியுதா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து ராத்திரி பகல் முதல்ல தெரியணும். அதுக்கப்புறம் எப்போ காலம் பிறக்கிறது தெரியணும். தாய்மொழியில் கற்றுக்கிட்டு அதில் சம்ஸ்கிருதமாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறது. நமக்கு இந்த 108 சிபிர் முடித்தோடனே எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் கற்றுக் கொடுக்க போகிறோம். புரியுதா? இங்கே வந்து 3 நாள் யோகா நடக்கும். புரியுதா? முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வேதாந்த வகுப்பு நடக்கும். எப்படி நடக்கலாம் சொல்கிறேன் நான். எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஓகே. சாந்தோக்கிய 8:6 தயா ஊர்துவம் ஆயன் அமிர்தத்துவம் ஏதி. சூரிய ரஷ்மி பாதை வழியாக உபாசகன் போகும்போது பாதை தடைப்பட்டால் அவனால் கிரமமுக்தியை எப்படி அடைய முடியும்? இது வந்து சங்கரரை கேட்குறார். ஏன் அவன் போகிற பாதை வந்து தடுத்துட்டேன்னா அப்புறம் கிரமமுக்தி எப்படி அடைய முடியும்? அப்புறம் உபநிஷத்துடைய வாக்கியெல்லாம் அனர்த்தமாகிடும். சாந்தோக்கிய 8:6 மந்திரம் சொல்கிறல அது அனர்த்தமாகிடும். புரியுதா? அதுக்கப்புறம் சங்கரர் மேலே இன்னொரு வாதம் பண்ணுறாரு. சப்போஸ் ராத்திரி மரணம் அடையும் உபாசக ஜீவா சூரிய ரஷ்மி வழியாக போகாமல் நேரடியாக பிரம்மலோகத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, உன்னுடைய கணக்கு பிரகாரம் அப்படி போயிட்டானா அப்புறம் உபநிஷத்தோட வாக்கியெல்லாம் பொய்யாயிடுமே. புரியுறதில்ல? அப்போ 8:6-5 சாந்தோக்கியில் அதை எத்திர ஏதத்து அஸ்மாத்து ஷரீராத்து உத்கிராமதி ஏதைஹி ரஷ்மிபிகி ஏவ ஊர்துவ கிராமத்தி. குழப்பமே வரக்கூடாது. ஓகே, சாஸ்திர வாக்கியத்தில் குழப்பம் வந்துடும் போய். அதனால் வந்து பிராணன் போனோடனே உடனே இந்த ரஷ்மி வழியாக தான் மேலே போகும். அடுத்த க்ஷணமே போயிடும். புரியுதா? இன்னொரு பாயிண்ட்டு, உங்கள் ஆற்றுலேயே அப்படியே சுற்றி வராது. புரியுதா? அந்த ஆவி இது டக்குன்னு அந்த சூரிய இதில் போய் நேர கிரம முக்தி உபாசகனாக இருந்தால், இல்லைன்னா நடுவில் சொர்க்கலோகத்துக்கு போங்க. சொர்க்கலோகத்துக்கு போகிறதுக்கு சக்தி இல்லைன்னா பித்ருலோகத்துக்கு போவோம். ஏதோ ஒரு லோகத்துக்கு இங்கேருந்து பூலோகத்துலேருந்து போயிடும். புரியுதா? அதுவே அந்த வீட்டை வந்து சுற்றிட்டுருக்கு அப்படிலாம் சொல்லலாம். சும்மா சுற்றிட்டுலாம் ஒன்றும் சொல்ல, நீ சுற்றும் போது அது சுற்றாது. புரியுதா? ஒரு நேரத்தில் ஒரு பிசாசு தான் சுத்தம். இதில் சும்மா மூட நம்பிக்கை. புரியுதா? அப்போது இதை வந்து நீ இதை கரெக்டாக வந்து நீ பண்ணணும். ஓகே. நம்ம வந்து இது கேலண்டர்லாம் நமக்கு இங்கிலீஷ் கேலண்டரு. அப்போ ஆண்டு விழாவை என்ன பண்ணுவோம்? இந்த என்ன மாதம் பிறக்கிறத, இந்த வருஷம் பிறக்கிறத என்றைக்கு கொண்டாடுவோம்? நம்ம வந்து ஜனவரி 1 தானே வச்சுருக்கோம் கேலண்டரை. அதனால் ராத்திரி 12 மணிக்கு கொண்டுடுவான். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். கட்டை எடுத்து அடிக்க வேண்டிய ஹாப்பி நியூ இயர் எப்படா? வருஷம் எப்போ பிறக்கிறது? ராத்திரி எப்போ இருக்கும்? அந்த நேரத்தில் பட்டாசு வெடிப்பான். அப்போ பொல்யூஷன்லாம் வராது. இந்த சமூக ஆர்வலர்லாம் எங்கே போவான்னு தெரியல. புரியுதா?
இல்லை ஏமாத்துறது. ஏன் ஏமாத்துறான்? நீ ஏமாறுற. பக்கத்து வீட்லையாவது போய் சட்டை போடணும். நீ ஒரு தட்டை வச்சுட்டு இப்படி இப்படி தட்டணும். தமிழ் வருஷ பிறப்புக்கு தூங்கிட்டு இருக்கோம் எல்லாம். ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு ஒரு கரண்டியை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் போய் இப்படி 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 தட்டணும். ஏன் தட்டுற? வருஷப்பிறப்புக்கு அன்றைக்கி வந்து ஹாப்பி நியூ இயர் சொன்னேன். எங்கள் வீட்டு ஜன்னலில் வந்து இப்படி ஆக்ஷன் ரியாக்ஷன் பண்ணால் தான் சொசைட்டி திருந்தோம். புரியுதா? அப்போ பகல் வந்ததும் சூரிய ரஷ்மி போயிடுன்றது உன் ஐடியாவே தப்பு. நான் வெங்கிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்போ வெங்கி இப்போ போயிட்டார், நான் அமெரிக்காவில் இருக்கார். இப்போ எங்களுக்கு வந்து பகல், உங்களுக்கு ராத்திரி. அப்போ வந்து உங்களுக்கு ராத்திரி, எனக்கு பகலா? இன்னும் ஒரே நேரத்தில் ராத்திரி பகல் இருக்கு. ஒரே பிருத்திவி தானே. ஒன் எர்த்து ஒன் ஃபேமிலி ஒன் ஃப்யூச்சர் சொல்கிறார் இல்லையா? ஒரே இடத்துல ஒருத்தனுக்கு ராத்திரி ஒருத்தனுக்கு பகல் எப்படி இருக்க முடியும்? சூரியன் எப்பவுமே இருக்குது, ஷேடோ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புரியுதா இப்போ? அப்போ சூரிய ரஷ்மி மூலியமாக தான் எந்த க்ஷணத்தில் சத்தாலும் சூரிய ரஷ்மியில் தான் போவான். புரியுறதா? இதை வந்து வியாசாச்சாரியார் சொல்கிறாரு. இந்த தஞ்சாவூர் பாஷை வருது, அது வரக்கூடாது, திட்டுறது வருது. இவனுக்கு புரியல. புரியுதா? சக 8-6-5 சாந்தோக்கிய சக யாவத்து ஷிப்பேன மனகா தாவத்து ஆதித்யம் கச்சதி. எப்படி சொல்கிறது பாரு மந்திரம். அதாவது மனம் எப்படி போகிறான்னா, இந்த இந்த உபாசகன் இந்த நாடி வழியாக, எந்திர நாடி சுக்ல நாடி வழியாக இப்படி வெளில வந்தோடனே ஒரே க்ஷணத்தில் எப்படி போகிறான்னா, அந்த கிரம முக்திக்கு எப்படி போகிறான்னு தெரியுமில்ல? ஒரு எண்ணத்திலேருந்து இன்னொரு எண்ணம் வருது இல்லையா? அந்த ஒரு எண்ணத்துலேருந்து இன்னொரு எண்ணம் வர்றதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்குள்ளே போய் அவன் வந்து கிரம முக்திக்கு போயிடுவானா. இப்போ புரியுதா? இப்போ மனோ வேகத்தோட பெருசு விருத்தி வேகம். ஒரே ஒரு எண்ணம் வரத்துக்குள்ளற இன்னொரு எண்ணம் வரத்துக்குள்ளற அதுக்கு நடுவில் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன அது உபநிஷத்து எப்படி இருக்கு பாரு. மேலே ஃப்ளைட் விடுறான், கண்ட நேரத்தில் விடுறான். அவன் ஒரு சாம்ராஜ்யம், இன்னும் கொஞ்ச நாள் ஓடட்டுவான். ராத்திரி 12 மணிக்கு விடுறான், பகலை விடுறான், எங்கே வேணால் இப்போ சவுண்டு கேட்குது. அவனை எதிர்க்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ ஆள் இல்லை. சரி, அது சைட் டாபிக், நம்ம போட்டான். இப்போ என்னென்னா க்ஷணத்தில் போயிடுது. இவன் வந்து க்ஷணத்தில் உயிர் விட்ட உடனே அந்த உயிருக்குள்ள லோடட் ஜீவா அவன் வந்து டக்குன்னு அங்கே போயிடுறான். புரியுதா? இது இருக்கிறது. அதனால் 19வது சூத்திரம் நிஷி நேத்தி சேன்ன, இது வரைக்கும் பூர்வபக்ஷி. இது சேன்ன சம்பத்தியஸ்ய யாவத்து தேகே பாவித்துவாத் தர்ஷயதி, இது வந்து சித்தாந்தி. நிஷி ந, நிஷினா ராத்திரி. ஓகே, அந்த ராத்திரி தேவதை என்ன? நிஷா. உஷா மாதிரி நிஷான்னு வச்சிடக்கூடாது. இதுங்க ஒன்றுமே புரியல, ஒரு கர்மம் புரியல. சபாபதிக்கு ஏறு தெய்வம். அப்படி சபாபதின்னு எவனாவது இப்போ லேட்டஸ்ட்டு எவனா வச்சுருக்கானா சபாபதின்னு? எவனும் வைக்கல. இனி அடுத்த பையன் யாருக்கு பிறக்கலானோ அவனுக்கு சபாபதின்னு. இப்போ ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சுட்டேன் ஜானவின்னு. அவள் வந்து ரொம்ப துக்கமாக 2வது பொண்ணு ஜி, ஐயோ ரொம்ப சந்தோஷம், நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ யார் எந்த பொண்ணு பிறக்குதோ அதுக்கு ஜானவின்னு பேர் வைக்கணும். உன் பொண்ணுக்கு உன் பேத்திக்கு வந்து ஜானவி. எல்லோரும் கைத்தட்டுங்க, ஜானவி கைத்தட்டுங்க அப்படின்னு. இங்கே இல்லை, அங்கே ஈரோடில். அவள் வந்து சோகமாக இருந்தவ சந்தோஷமாயிட்டா. ஓ பரவாயில்லையே, நம்ம பேத்திக்கு பிறக்கும் போதே இவ்வளோ பாப்புலர் பப்ளிசிட்டி கிடச்சிட்டேன்னு. அப்படியே சோகத்தை மாற்றி விட்டேன் நான். புரியுறதா? இப்போ லேட்டஸ்ட்டு எவன் பிறக்கிறானோ அந்த குழந்தைக்கு பேர் என்ன? சபாபதி. முன்னாடியே இப்போ யார் எந்த குழந்தைன்னு இப்போ பார்க்கணும், அவ்வளோதான். நிஷி ந பூர்வபக்ஷி உபாசக ராத்திரி மரணம் அடைந்தால்
என்ன அவனுக்கு வந்து சூரிய பாதை திறந்திருக்காது. புரியுதா? ஏன்னா இருட்டாயிடுச்சு. அப்படி சாதாரண மடைய மாதிரி சொல்கிறான், மாங்காய் மடையன். இது சேத் சித்தாந்தி பதில். இப்படி நீ யோசித்தால் அது தவறு. என்ன அது பொருத்தமற்றது, ஏற்கக்கூடியது அல்ல. என்ன காரணம்? என்ன காரணம்னா சம்பத்தியத்து யாவத்து தேக பாவித்துவா. சம்பந்தம் என்ன? என்ன சம்பந்தம் இருக்கு? ஹிருதயத்தினுடைய நாடிக்கும் ஆதித்தினுடைய அந்த சோலார் டிஸ்க்குக்கும் ரெண்டுத்துக்கு கனெக்ஷன் இருக்கு, ஓய் சம்பந்தம் இருக்குது. புரியுறதா? நாடி ரஸ்மி சம்பந்தஸ்ய யாவத்து தேக பாவித்துவாத். ஓகே, இது இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. புரியுறதா? தாத்தா பாட்டிலாம் சொல்லித்தர மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து நேரத்தை சரி பண்ணின்னு இருக்கோம் நம்ம. புரியுறதா? காலத்தை கடந்த விஷயம். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் ராத்திரி கூட ஹிருதய நாடி சூரிய ரஷ்மி வழியாக தான் போவான். ஓகே, கிரமமுக்தியை கிரமமாக அடைவான். அவனுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. தர்ஷயதி எப்படி சொல்கிறீங்க? உபநிஷத்து வாக்கியம் பிரமாணம் அப்படின்றத சொல்லி முடித்தார். இப்போ வந்து ஒரு சின்ன குட்டி பிரேக்கு. எதுக்கு? மோரெலாம் சாப்பிட்டுட்டு திருப்பி உடனே வரணும். 10 நிமிஷத்தில் வந்துடணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.